ஃபெர்னாஸா யூடியூப் சேனல். ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி vlog எடுத்தெல்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சுன்றதை விட எடுத்ததே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப கூச்சமாகவே இருக்குது vlog எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணால் தானே அது வரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, இன்றைக்கி அவங்க வீட்லேயும் இல்லை, அப்போ இப்போ எடுத்தால் தானே கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தா தானே செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு vlog எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்னு தெரியல. கேக் ஆர்டர்ஸ் இருக்குது, மேலே செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற போகணும். அப்போ நான் அப்படியே செடியும் காட்டின மாதிரி இருக்கும், vlog எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட 1/2 kg ரஸ்மலாய் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1/2 kgக்கான ஸ்பஞ்சை நான் பேக் பண்ணுறதுக்காக அவனில் வச்சுருக்கேன், ஓடிஜியில். இப்போ தான் நான் ரெடி பண்ணேன் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 15-20 மினிட்ஸில் பேக் ஆகிடும். ஆதுனதுக்கப்புறம் நம்ம வந்து மாடிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டு 3 கெஸ்ட்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. நான் அதை காட்டுறேன் அவங்களுக்கு. இப்போ இந்த கட்டை நாங்கள் இங்கே எதுக்கு வச்சுருக்கோன்னா, சப்போஸ் இதை நாங்கள் எடுத்துகிட்டு கதவை திறந்தோன்னா 3 பேரும் வெளியே ஓடி போயிடுவாங்க. அதனால இதை வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கீழே கேப் இல்லாத மாதிரி நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன்னா அவங்கள செக்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ தான் பயங்கர சவுண்டாக இருந்தது. இதை பாருங்கள், நல்லாக்கா. ஆக்சுவலி இதில் வந்து 3 ஆம்பளை குட்டி, ஒரு பெண் குட்டி இருக்குது. இவ தான் பொம்பளை பிள்ளை, பயங்கர வாலாக இருக்கா. அங்கே பார்த்தீங்களா, வந்ததுலேருந்தே சீறிட்டு தான் இருக்கா. மீதி 2 பேரும் ஆம்பளை பேர் தான். நான் அதில் ஒருத்தர் இருக்கான். மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறதுக்காக இங்கே வந்து போட்டேன். அப்போ நான் வீட்டில் இருக்க ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்ல. இல்லைனா இவங்கள தேடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இதுக்குள்ளே போட்டோன்னா அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்டும் இருப்பாங்க, அந்த டைமில் நம்ம ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ராத்திரி தூங்கும்போது இங்கேயே விட்டுருவேன். ஏன்னா மாடிக்கு ஏறி போயிடுறாங்க, இல்லை எங்கேயாவது அடியில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தூங்கினா ஜன்னல் வெளியே ஓடி போயிடும்ல. அதனால இப்படி விட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இவங்கள கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் ஒரு நிமிஷம் இவங்க உள்ளே இருக்கட்டும். நம்ம வந்து கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகலாம். இதை வரேன். இப்போ கிச்சனுக்கு இது வெளி டோரு, உள்பக்க டோர் இருக்குல்ல, ஸோ அந்த டோரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா அவங்கள வெளியே ஓடி போகாமல் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இது லாக் பண்ணியாச்சு. இது வந்து ஹோம்மேடாக அவங்களுக்கு இந்த காக்கா ரெக்கையை வச்சு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கேட் வளர்த்துறவங்களுக்கு தெரியும், இது மாதிரி வச்சு விளாட்னா அது பயங்கரமாக விளாடோன்னு. கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நான் அந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அவங்கள போய் திறந்து விட்டுடலாம். நான் தூங்கிட்டே இருந்தாங்க, கேக் பண்ணுறதுக்காக பீட்ரு போட்டேன்ல, அந்த சவுண்டில் முழிச்சிட்டு ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டே இருந்தது. ஒருத்தர் ஐயோ ஒருத்தன் ஏதோ ஓடி போயிட்டான். இப்போ வரேன் நான், இங்கே வா. ஒருத்தன் இல்லை, இது ஒருத்தி. இவ்வளோ பிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அதை பாருங்க. பார்த்தீங்களா, இவ தான் ரொம்ப சவுண்டும் போடுவா, ரொம்ப திமிரும் காட்டுவா. சரி, வளர்ந்தா கொஞ்சம் நாட்டினஸ் குறைங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். என்ன இந்த ஹைட்டுக்கெல்லாம் இது வரைக்கும் குதிக்கிறதுக்கெல்லாம் தெரியல அவங்களுக்கு. இருக்கட்டும். அது நான் சரியாக அந்த கேப்பை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணனால அந்த கேப் வழியாக எஸ்கேப் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா நான் ஈஸியாக அவங்கள வந்து பிடிச்சிருவேன். இப்போது ஹஸ்பண்ட் இல்லாதனால எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் 2 பேரையும் அங்கே கிச்சனுக்குள்ளே விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெடியாக இருக்காங்க வெளியே வர்றதுக்கு. மூணு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரே விளாட்டாக இருக்குது. அந்த ரெக்கை வந்து இதிலேருந்து கழண்டுருச்சு. ஆனாலும் இந்த பையனுக்கு இதுதான் வேணுமா, பிடிச்சி விளாடுவான். இவன் தான் ரொம்ப துருத்துருன்னு விளையாடிக்கிட்டு இருப்பான். அவள் கொஞ்சம் வால் பொண்ணு, எது எல்லாத்துக்கும் கத்துவா. அப்புறம் கூட்டிகிட்டு போய் இந்த வேண்டாத்த வேலை பார்க்குறது, அங்கங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் அவள் பார்த்துப்பா.
அவர் வந்து சாதுவான அமைதியான பையன் அவரு. இவரு கொஞ்சம் வால் பையன், எல்லாத்துலேயும் சுடியாக இருப்பார். இப்போ கொஞ்ச நேரம் விளையாடு காட்டிட்டு நம்ம கேக்கு பேக் ஆன உடனே எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து போயிடலாம் மேலே. செடிக்கு தண்ணி ஊற்றணும்ல, ஆல்ரெடி கொஞ்சம் இருட்ட போகுது, 6 o'clock கிட்ட ஆக போகுது. பேக் ஆன உடனே எடுத்து வச்சுட்டு போயிடலாம். டோர் வந்து அந்த பக்கம் அரை டோர் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அது வந்து குதிச்சு வெளியே கூட போக முடியாது, அவ்வளோ ஹைட்டுக்கு அது குதிக்காது. இன்னும் அந்தளவுக்கு குதிக்க வரல. இப்போ இந்த மாதிரி தான் போய் போய் பக்கத்தில் நின்று கத்திக்கிட்டே இருப்பா அவள். இவங்க 2 பேரும் விளையாடிட்டே இருப்பாங்க. இதே தான் நடக்குது 24 மணி நேரமும். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பேக் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ டாப் அண்ட் பாட்டம் ராட் 2மே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரஸ்மலாய் கேக்கு. ஆல்ரெடி இந்த கஸ்டமர் நம்மள்ட்ட டெண்டர் கோகனட் போன வீக் தான் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து 1/2 kgயில் ரஸ்மலாய் கேக் கேட்டிருக்காங்க. கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி தான். ஆல்ரெடி ரஸ்மலாய் ரெசிபி வந்து நம்ம ரஸ்மலாய் கேக்கோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நான் ஃபுல்லாக காட்டலை. நம்ம முட்டை மிட்டாய் ப்ரௌனி எல்லாமே பண்ணுறதுனால ஆன்லைன் சேல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதனால் ஓடிஜி அண்டு அவன் 2மே வச்சுருக்கோம். நம்ம எது எப்போ தேவைப்படுதோ அதை அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிப்பேன், அந்த மாதிரி தான். அண்டு நம்ம ஆன்லைனில் முட்டை மிட்டாய் அண்ட் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணுறது வந்து இப்போது ப்ரௌனி மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறோம். முட்டை மிட்டாய் சேல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது வந்து புளிச்சு போயிடுது நான் கஸ்டமருக்கு டெலிவரி ஆகிறதுக்குள்ளால. ஸோ மேபி சம்மர்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை மிட்டாய் கூட டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ப்ரௌனி மட்டும் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். கேக் வந்து பேக் ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டேன். பூனையெல்லாம் கஷ்டப்பட்டு பிடிச்சி ஒரு மறுபடியும் பாத்ரூம்குள்ளேயே போட்டுட்டேன், சதம் போட்டுகிட்டே இருக்குது. இது வந்து நம்ம இப்போ மாடிக்கு போக போகிறோம்ல, அதுக்கு முன்னாடி காட்டிக்கிறேன். ஸ்டெப்ஸில் நான் வச்சுருக்கேன். இது வந்து மாமனார் வந்து இந்த ரோஸ் பூச்செடியெலாம் நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்களா, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது 2மே வச்சு 2 வீக்ஸ் கிட்ட ஆக போது. இன்னும் கரிஞ்சும் போகலை, புதுசாக தளிர்றதும் வரல. சரி இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் வந்து தண்ணி விட்டுட்ருக்கேன், அந்த ஈரத்தை ரீட்டைன் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து இப்போ பெருசாக வெயிலும் வராதா, அதனால் இந்த இடத்துலையே வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். சப்போஸ் வந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா முன்னாடிலாம் அந்த மாதிரி தான் வச்சு நிறைய ரோஸ் எல்லாம் வளர்த்துட்ருந்தேன். இதில் வந்து ஒரு தளிர் வர்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது எனக்கு. இது இந்த கம்பில் ஆக்சுவலி ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இதில் தான் தளிர் வர்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப தண்ணியும் கொடுத்து அது கெட்டு போக விட்டுறக்கூடாதுல்ல, அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் தண்ணியை கொடுத்துட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். வந்ததுன்னா கண்டிப்பாக நான் காட்டுறேன். நான் அந்த குச்சியை நட்டு வைக்கும்போது கூட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் வந்ததுன்னா நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்படியே படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 மல்லிகைப்பூ செடியோட கிளைகளை தான் அம்மா வந்து இந்த மாதிரி பதியம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வளருதுன்னு நினைக்கிறேன். இது புதுசாக தளிரெல்லாம் வந்திருக்கு, அப்போ வேர் விட்டு வளர்ந்துட்டுருக்கு. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கிளையை கட் பண்ணி அப்படியே மண்ணில் ஊனி வச்சுட்டு அப்பப்போ தண்ணியும் ஊற்றிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சாலே இந்த மாதிரி நம்மளுக்கு செடியெல்லாம் கிடச்சிரும். இதுக்குன்னு காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா கரெக்டாக நம்மளே மெயின்டைன் பண்ணோம்னா அடுத்தடுத்த செடிகளெல்லாம் நம்மளே உருவாக்கிக்கலாம். இப்போ நம்ம மாடிக்கு போவோம். மேலே பார்த்தீங்களா சன்லைட்லாம் வருது. ஆக்சுவலி சன் செட் ஆக போகுது பாருங்கள். இன்னும் மேலே போய் காட்டினா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி மேலே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை மூச்சு வாங்குது மாடி ஏறி வரனால. மேலே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட கம்ப்ளீட் பண்ணணும். வீட்லேயும் வேலை இருந்து வெளியும் வேலை இருக்கனால நமக்கு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. சூப்பராக இருக்குல்ல. எஸ், சன் செட் ஆக போகுது. நம்மளோட செடியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி பக்கத்து வீட்டாண்டி ரொம்ப செடி 2 தந்துருந்தாங்க. 2த்தையும் இதில் தான் ஊனி வச்சேன். இது நல்லா வளருது, இது காய போகுது. அதில் நேற்று நான் பன்னீர் ரோஸ் கட் பண்ணேன்னா அதோட கம்பை ஊனி வச்சேன். வளர்ந்தால் நமக்கு இன்னொரு செடி எடுக்கலாம்ல, அதனால. அப்புறம் நம்ம ரோஸ் செடியெல்லாம் பாருங்கள். மல்லிகைப்பூ செடி, ஜாதி பூச்செடி, பட்டன் ரோஸ், பன்னீர் ரோஸ், ரெட் ரோஸ், நாட் ரோஸ், எல்லா ரோஸும் தான். அண்ட் இந்த பப்பாளி செடி வந்து இங்கே ஆல்ரெடி இருந்தது, வேறு தொட்டியில் இருந்தது, அதை எடுத்து மாற்றி இதில் நட்டு வச்சுருக்கேன். பைனாப்பிளும் அப்படி தான். அந்த செடியெல்லாம் கரிஞ்சே போகுது.
இங்கே பயங்கரமாக வெயில் அடிக்குது, அதனால தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் 2 டைம்ஸ் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். இதில் வந்து ஒரு ரோஸ் செடி செத்தே போச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே காஞ்சி போயிடுச்சு. அதுக்குத்தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெமெடியோடு வந்திருக்கேன். அந்த ரெமெடி என்னென்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வர்ற தண்ணி வந்து எப்போவுமே சூடாக தான் வருது, மாடியிலே இருக்கனால. ஸோ கொஞ்சம் தண்ணியை மட்டும் பாய விட்டுட்டு அப்புறம் மீதியை நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். இந்த இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, இது மல்ச்சிங்க்காக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது, டக்குன்னு காஞ்சிருது. மண்ணுக்குள்ளெல்லாம் கை விட்டால் பயங்கர சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்போ வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கும்னு. அதே மாதிரி தொட்டுக்கு அடியிலையும் பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சிலாம் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் மம்மி சொன்ன ஐடியா தான். என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வச்சா நம்ம தரையில் இருக்க சூடு வந்து அந்த தொட்டிக்குள்ளே ஏறாது அப்படின்றதுனால அதுலேயுமே அப்படி தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம பார்ப்போம். நீங்களும் செடி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கும் யாராவது ஐடியா சொல்கிறது தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் சுயமாக யோசித்து வந்த ஐடியாஸ்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து 2-3 ரோஸ் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க லோக்கல் நர்சரியில் வாங்கினது. ஷார்ட் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். க்ரீன் கேட் நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்தேன்னு. அது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நான் போய் வாங்கினதுனால அதை நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும், நான் முன்னாடிலாம் நிறைய செடி வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஷிஃப்ட் ஆனது, வெயில் அப்படி இப்படி சொல்லி செடியெல்லாம் செத்து போச்சு. இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் செடி வளர்க்குறதுக்கான ஐடியாஸ்லாம் நமக்கு தெரியும், ரொம்ப மக்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் நீ வச்சுருக்கதே 4 செடி தான், அதுக்கு ஐடியா சொல்ல வந்துட்டியான்னு கேட்காதீங்க. நம்ம வந்து சொல்கிற ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யாருனாலும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, அப்படி தான். அப்புறம் இந்த பைனாப்பிள் செடி, அது வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த கொண்டை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சு அதில் வேர்விட்டு வந்ததுக்கப்புறம் தான் வச்சாங்க. அது வச்சு எப்படியும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்படியே தான் இருக்குது. இந்த தடவை தொட்டி மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். உரம் தான் போடணும். இங்கே வந்து எந்த உரம் கொடுக்குறதுக்குன்னு எனக்கு சரியாக ஐடியா இல்லை. உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், எந்த உரம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த செடியெல்லாம் எப்படி வச்சேன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணல, ஏன்னா அது ஒரு 5-6 டேஸோட வீடியோஸ். அது வந்து ஒரு நாளாக எடுத்தது எல்லாமே சேர்த்து எடிட் பண்ணணுமா, அதனால் அது எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. பார்ப்போம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பூனை வளர்க்குறது அப்புறம் இந்த செடி வளர்க்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அப்படியே உள்டானா அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்காக அவங்க கொஞ்சம் அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க எனக்கு. லேடிஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக ஹஸ்பண்டோட அந்த சப்போர்ட் இருந்தாலே போதும், என்ன வேணாலும் சாதிப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த கோட் மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஆம்பளைங்களுக்கு பின்னாடி, அதாவது என்னது ஒரு ஐயோ அது எப்படின்னு எனக்கு ஞாபகம் வரலையே. அதாவது எப்படின்னா, ஒரு ஆணுக்கு பின்னாடி ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருக்கான்ட்டு. ஆனால் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு குடும்பமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த கேக் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறமும் சரி, இல்லை இந்த மாதிரி செடி வளர்க்குறதும் சரி, ஹோல் ஃபேமிலியாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. செடி வைக்கிறது, இல்லை கேக்கு டெலிவரி பண்ணணும், அதோட திங்ஸ் வாங்கிட்டு வரணும், செடியோட திங்ஸ் வாங்கிட்டு வரணும், உரம் வாங்கி தரணும், செடி வாங்கி தரணும், எல்லாமே அப்படி தான். ஸோ ஒரு லேடி வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றான்னா அந்த ஃபேமிலிக்கே அந்த சக்ஸஸ் வந்து போய் சேரும், அந்த லேடியை மட்டும் போய் சேராது. ஓகே, கொஞ்சம் ஓவராக பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டு தென்னை மரம். அதை பாருங்கள், இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து காயெல்லாம் பறித்து போட்டுட்டு போனாங்க. ஒரு தென்னை மரம் தான் நம்மளுது. இது வந்து அடுத்தடுத்த வீட்டுக்காரங்களோட தென்னை மரம். இதெல்லாம் ஈவினிங் டைமில் மேலே வந்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த வானம், இந்த சன்செட், அப்புறம் இந்த மலை. ஆக்சுவலி இந்த தென்னை மரத்துக்கு பின்னாடிலாம் இருக்கிறது மலை தான், அது பார்த்தா கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்கும். பக்கத்து வீட்டு மொட்டை மாடி பார்க்கலாம், நம்ம வீட்டு மொட்டை மாடி பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக தண்ணி அடிச்சிட்டு இருக்கலாம். நான் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றுனது போதும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாமே கட்டி நிற்குது. இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். தண்ணி ஏன் நான் எந்த போட்டிருக்கேன்னா, நான் சின்னதாக தான் ஓட்டை போட்டிருக்கேன் செடியில், ஐ மீன் தொட்டியில்.
ஏன்னா தண்ணி நின்று இறங்கட்டோன்னு அந்தளவுக்கு வெயில் அடிக்குது பகலில், அதனால தான். சரி, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உரம் வீட்டில் இருந்தே கிச்சன் வேஸ்ட் வச்சு உரம் ரெடி பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஆல்ரெடி கிச்சன் கம்போஸ்ட்டு வச்சு கிச்சன் வேஸ்ட் வச்சு எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணணுன்ட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லான வீடியோ, பார்க்காதவங்க பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது எங்கள் வீட்டு மாடியில் இருக்க ஸ்டோர் ரூம் இதுதான். ஸோ இங்கே வந்து நான் என்ன ஏதோ எடுக்க வந்தேனே, ஸோ இதுதான் எடுக்க வந்தேன். இந்த பாட்டிலும் இந்த ஸ்ப்ரேயும் ஒரு ரெமெடி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல செடிக்கு போடுறதுக்காக. ஸோ இதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். நம்ம வந்து செடிக்கான ஒர்க்கை பார்க்கலாம். இந்த சிசர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிசர் கிடையாது. நம்மளோட செடியில் இருக்க பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு யூஸ் பண்ணுற சிசர். இது வந்து 283 rupeesன்னு சொல்லிட்டு மார்த்தாண்டத்தில் இருக்க ஒன் ஸ்டாப் கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். ஐ ஷோ யூ. இதுதான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இப்போதைக்கு கட் பண்ணி விடுறதுக்கு எந்த கிளையும் இல்லை, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கான கிளையெல்லாம் நான் கட் பண்ணி விட்டேன். நல்லா தான் கட் ஆகுது. நைஸ் திங். இது வந்து இங்கே ஒரு கர்வ் இருக்குல்ல, ஸோ நம்ம அதை வச்சு நம்ம அந்த பிரான்ச்சை பிடிச்சி வச்சுட்டு கட் பண்ணலாம், வலிவிட்டு போயிடாது. அண்டு கீழே ஒரு லாக் கூட கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஸ் லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் பண்ணும்போது இது ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஒரு கேப் வரும். அப்புறம் இதை எடுத்து விட்டு நம்ம திறந்துக்கலாம். எஸ், இந்த மாதிரி தான். இதை நான் வந்து ஒரு கையில் பண்ணுறதுனால கஷ்டப்பட்டுருக்கேன். 2 கையால் பண்ணும்போது நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். அண்ட் நான் இப்போ மருந்தை காட்டுறேன். இதுதான் அந்த மெடிசன். இந்த மெடிசனுக்கு பேர் வந்து ஆக்டினா பிளான்ட் ப்ரொடெக்டர். 25 ml வரும். இதோட ப்ரைஸ் வந்து 120 rupees எம்ஆர்பி. 120 rupeesன்னு தான் நான் வாங்கியிருந்தேன் கடையிலேருந்து. எங்கேருந்து வாங்கினேன்னா நாகர்கோயிலில் இருக்க ராஜ் அக்ரோ சர்வீஸ்ன்ற ஒரு கடை, வெப்பமூடு ஜங்ஷனில் பேட்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த கடை. அங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒன்று, எங்கள் மாமனாருக்கு ஒன்று, அப்படி 2 வாங்கியிருந்தேன் நான். இது எங்கள் அம்மா வரும்போது அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இது எதுக்குன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலில் பார்த்தேன். ஒருத்தவங்க சூப்பராக நிறைய ரோஸ் செடிலாம் வச்சு வளர்த்துறாங்க. அவங்க மெயின் ஃபோக்கஸே ரோஸ் செடி தான். நிறையா கலராக வச்சுருக்காங்க. அது எல்லாமே சம்மர் சீசனில் கூட சூப்பராக வளருது. எந்த டைம்லையுமே கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி இருக்க செடி கூட சூப்பராக வளருது. அப்போ அவங்க என்ன மெடிசன்ட்டு சொல்லி காட்டினாங்க. இதுதான் அந்த மெடிசன். இந்த மூடிக்கு அரை மூடி மருந்தில் 1 லிட்டர் தண்ணி கலக்கிட்டு செடியோட மேலே கிளைகளில் எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட சொன்னாங்க. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். அதை பார்த்து தான் அவங்கள்ட்ட கேட்டு அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். நம்ம எப்போவும் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஏன்னா நிறைய காஞ்சி போகுது வெயிலில், செடியெல்லாம் பார்த்தாலே டல் அடிக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதில் இருக்க மொட்டுலாம் கூட, பட்டன் ரோஸில் இருக்க மொட்டுலாம் ரொம்ப டல்லாகி கீழே விழுற மாதிரி ஆகுது. ஒன்று கூட விழுந்துருக்கு, இதை பாருங்கள். ஸோ இப்படி கொத்தாக இந்த மாதிரி அழகாக பூக்கும். இது இப்போ 4 தான் பூத்து நிற்கிது. ஒரு பிரான்ச்சிலே ஒரு 15-20 கிட்ட பூக்கிற அளவுக்கு வரும். இது சின்னதுலேயே கருகிறதுன்றதுனால நம்ம வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிக்குமே அடிச்சு விட்டுடலாம். இப்போ நான் வந்து பண்ண போகிறது அதே மாதிரி தான். இது வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸு இந்த மெடிசன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 1 லிட்டர் தண்ணியில் அரை மூடி மருந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் நான் வந்து 6 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அண்டு இதில் வந்து நான் ஊக்கு வச்சு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த மூடியில் அரை மூடி எடுத்துக்கலாம். நம்ம வந்து குத்து மதிப்பாக ஊற்றினாலும் ஊற்றலாம், ஆனால் அப்படி ஊற்றும்போது நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு ஊற்றுறது பெட்டராக இருக்கும். இப்போ நான் அரை மூடிக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த பாட்டிலில் இப்போ ஃபில் பண்ணிடலாம். பாட்டில் தண்ணி எல்லாம் கலர் மாறுது. இந்த ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நான் போத்தீஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 18 rupees தான். நிறைய கடையில் 40 rupees 50 rupeesலாம் கூட விற்கிறாங்க. நீங்கள் இந்த விலைக்கே கூட எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கேயே வாங்கிக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி உரக்கடைகள்லேயே எல்லாமே கிடச்சிரும். நான் போத்தீஸ்க்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். பாருங்கள், ஸ்ப்ரே கன் 18 rupees, எம்ஆர்பி 36 rupeesன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா குலுக்கிட்டு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஓகே, நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு அது போகிறது தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பிளான்ட் ப்ரொடெக்டர்னே கொடுத்துருந்தாங்க.
ஸோ எல்லா விதமான நோயிலிருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வரும்ல, அடுத்தடுத்த வ்ளாக்ஸ் போட தானே செய்வோம். நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கி உங்கள் செடிகளுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சும்மா வாங்கிட்டு அப்புறம் யூஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதில் ப்ராப்ளம் என்னென்னா கை வலிக்குது. ஒரு கையாலே வெயிட்டு தூக்கிட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறேன்ல, அதனால். ஓகே செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஆக்சுவலி வேலை முடிஞ்சு இன்றைக்கி. இதுக்கப்புறம் கீழே போக வேண்டியது தான். அண்ட் இந்தமாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். சின்ன வீடியோ தான் இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் போக போக கொஞ்சம் பூஸ்ட் ஏறி நிறைய வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன் நான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, தர பாய்.